ஒரு நதி என்கிறது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற ரிசோர்ஸ் கிடையாது. அது நேச்சுரலாவே ஒரு மூவிங் ரிசோர்ஸ். மலை, கல்லு, மண்ணு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற ரிசோர்ஸ் கிடையாது. ஒரு நதி எந்தெந்த ரீஜன்ல எல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த ரீஜன்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த நதி சொந்தம். ஸோ நதி என்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். இந்த ஸ்டேட்டுக்கு தான் தேவை, அந்த ஸ்டேட்டுக்கு தான் தேவை, இது எங்க ஸ்டேட்ல இருந்து வர்ற நதி, அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாருமே கொண்டாட முடியாது. அதே மாதிரி தான் கர்நாடகா மக்களுக்கும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தண்ணி தேவை. மனுஷனாலே தண்ணி தேவை. அப்போ இது எல்லாருக்குமே சொந்தமானது தான். இது ஒரு ஊருக்கு தான் சொந்தம், ஒரு நாட்டுக்கு தான் சொந்தம், ஒரு ஸ்டேட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ மேட்டருக்கு வரும். மேகதாது பிரச்சனை. மேகதாதுங்கிறது எங்க இருக்குதுன்னா இங்க இருக்குது. அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர், பெங்களூர்ல இருந்து 90 கிலோமீட்டர் இந்த இடத்துல தான் மேகதாது அணை இருக்குது. என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டோட மெயின் ரிவர் காவேரி தான். காவேரியை நம்பி தான் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே அதை நம்பி தான் இருக்குது. குடிநீருக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி, காவேரியை நம்பி தான் பல பேர் இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கும் காவேரிங்கிறது ஒரு முக்கியமான நதி தான். ஆனா அங்க வந்து கிருஷ்ணா நதின்னு ஒண்ணு இருக்குது. அங்க விவசாயத்துக்கு கிருஷ்ணா நதி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் காவேரி நதியும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, அதாவது 1894ல இப்போ இருக்கிற மாதிரி தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் கிடையாது. அப்போ கிங்டம் ஆஃப் மைசூர், மெட்ராஸ் பிரசிடென்சி இப்படிதான் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. கிங்டம் ஆஃப் மைசூர் மைசூர் ராஜா கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனாலும் பிரிட்டிஷ் சூப்பர்விஷன்ல தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கம்மி, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அப்போ என்ன ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா, நீங்க ஏதாவது டேம் கட்டுறதா இருந்தாலும் சரி, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நீங்க தண்ணி கொடுத்தாகணும். எதுவா இருந்தாலும் அவங்களோட கன்சர்ன் இல்லாத நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த சட்டம். அதை ஃபாலோ பண்ணின்னு இருந்தாங்க. 1924ல தமிழ்நாட்டுல மேட்டூர் டேம் கட்டுறாங்க. கர்நாடகால கிருஷ்ணராஜா சாகர் டேம் கட்டுறாங்க. அந்த டீலிங் படி வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்க இதை வச்சு காவேரி ரிவரை பிரிச்சுக்கலாம்ங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் அதே கான்செப்ட் தான். இவங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும், தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் அந்த டீலிங்ல இருக்குது. இப்போ 1974ல அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி போதுமான அளவு இல்லை. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவங்களுக்கு பவர் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால அப்போ இருந்த சட்டம் எங்களுக்கு ஃபேவரா இல்ல, தமிழ்நாடுக்கு தான் ஃபேவரா இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன ப்ராப்ளம்னா, பெங்களூர்ல பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இப்போ அங்க பேசிக் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸே இல்ல. அங்க இப்போ குடிநீருக்கு எங்களுக்கு காவேரி நதி தேவை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் வைக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, கர்நாடகாவோட பாயிண்ட் வந்து எங்களுக்கு காவேரி நதி வந்து மெயினா பெங்களூர்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால எங்களுக்கு ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி, குடிநீருக்கு, பேசிக் குடிநீருக்கே எங்களுக்கு வேணும். எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால எங்களுக்கு கண்டிப்பா அது வேணும். இன்னொன்னு, அது கரண்ட் நாங்க உற்பத்தி பண்றோம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, எங்களுக்கு அதனால தண்ணி நிறைய வேணும்ங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். கர்நாடகா தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி 177.25 டிஎம்சி தண்ணியை நாங்க தமிழ்நாடுக்கு வருஷம் வருஷம் தரோம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 177.25 டிஎம்சி கொடுக்காத அளவுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை நாங்க வருஷம் வருஷம் கொடுக்குறோம். அதுல நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இப்போ என்ன இதுல மெயின் பிரச்சனைனா, மழைங்கிறது தான் மெயின் பிரச்சனை. மழை எப்போ அதிகமா வரும், எப்போ வரவே வராதுன்னு சொல்லிட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மழை ஜாஸ்தியா வரும்போது நாங்க டேம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி எல்லாத்தையும் திறந்து விட்டுறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் வருது. 177.25 டிஎம்சியை விட ரொம்ப ஜாஸ்தியாவே வருது. இந்த தண்ணி வேஸ்டா கடல்ல போய் கலக்குது, அதாவது பே ஆஃப் பெங்கால்ல போய் கலந்துருதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட பாயிண்ட். ஒரு ரீசெண்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, 177.25 டிஎம்சி தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாடுக்கு கொடுக்கறதுக்கு. நாங்க அது கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதை நாங்க கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லல. ஆனா நான் போன வருஷம் மட்டுமே 400 டிஎம்சி தண்ணி வேஸ்டா சேர்ந்துச்சுங்கிறது தான் அவரோட பாயிண்ட். இது வந்து பல பேர் சொல்றாங்க, இங்க வந்து எதுக்கு நீங்க தேவையில்லாத தண்ணியை வேஸ்ட் பண்ணி கடல்ல கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த எக்ஸஸ் தண்ணிய, அந்த வேஸ்டா போற தண்ணி உனக்கும் இல்லாத போது எனக்கும் இல்லாத போது, அதனாலதான் நாங்க மேகதாது அணையை கட்டுறோம், அங்க தண்ணியை சேவ் பண்ணி வச்சுப்போம். சோ 177.25 டிஎம்சியை நாங்க உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்ப தமிழ்நாடு இதுக்கு ஏன் ஒத்துக்கலன்னு கேட்டா, இவ்வளவு நாளாவே தண்ணி கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு டேம் கட்டிட்டா ஃபுல் கண்ட்ரோல் இப்போ கர்நாடகா கையில தான் இருக்குது. இப்போ அவங்க கரெக்டா தண்ணி தந்துருவாங்க, இல்ல லேட்டா தருவாங்களா, சீக்கிரமா தருவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. சோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்கேஸ் மழை கம்மியா இருந்துச்சுன்னா
கண்டிப்பா டிலே ஆகும். அவங்களுக்கு தேவையான தண்ணிய எடுத்துக்கின்னு, அப்புறமா இருந்தா குடுப்பாங்க, இல்லன்னா குடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ தண்ணி வேஸ்ட்டா தானே போகுது. ஏன் கடல்ல கலக்குறீங்க? கடல்ல கலக்குறீங்கன்னு கேட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. தண்ணி கடல்ல கலந்து தான் ஆவணும். தண்ணி கலக்காத இருக்க முடியாது. ஏன்னா, கடல்ல இருக்கிற தண்ணி சால்ட் வாட்டர். இது காவேரிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்ங்கிறது கடலுக்கு போலன்னு சொன்னா, சால்ட் வாட்டர் ஊருக்குள்ள வரும். கோஸ்டல் ஏரியால இருக்கிற கிரவுண்ட் வாட்டர்ல மிக்ஸ் ஆயி, நம்மளோட குடிக்கிற தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடும். இப்போ கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிற கிராப்ஸ்லாம் சால்ட் வாட்டர் கலந்துச்சுன்னா, அது வீணா போயிடும். இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ, ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது காவேரி நதி கடல்ல கலந்து தான் ஆவணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கப்ல 1 கப்ல ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. 1 கப்ல உப்பு தண்ணி இருக்குதுன்னா, 2த்தையுமே நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2த்தையுமே நான் ஊத்துறேன்னு சொன்னா, அது ஒரு தடுப்பு மாரி சால்ட் வாட்டர் தடுக்கும். ஸோ, ஃப்ரெஷ் வாட்டர்ங்கிறது கண்டிப்பா கடல்ல கலந்து தான் ஆவணும். அதே மாரி டேம் கட்டணும்னு சொல்றாங்க. டேம் கட்டலாம். ஆனா, டேம் ஒண்ணும் ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயமோ, ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. அதுக்கான சில விஷயங்கள், சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இங்க சரிப்பட்டு வரலங்கிற ஒரு காரணத்தினால தான் இங்க டேம் கட்டாத இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு ரீசன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பிரச்சனை? மேகதாது டேம் கட்டக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. ஏன் மேகதாது டேம் கட்டுறாங்க? ஏன்னா, அவங்களுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அவங்க தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா, இந்த டேம் கட்டுறதே இப்ப தமிழ்நாட்டுல டேம் கட்டுறதே வேஸ்ட் தானே! இதுதான் இங்க ப்ராப்ளமே. இதுக்கு சொல்யூஷன் என்னான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இதுக்கு சொல்யூஷன்ங்கிறது கிடையவே கிடையாது. இது பிரச்சனைய கம்மி பண்ணலாம். அவ்வளோதான். அதிகபட்சம் இவங்க உட்கார்ந்து பேசி இந்த 2 கவர்மெண்ட்டும் எந்த ஈகோவும் இல்லாத உட்கார்ந்து டிரான்ஸ்பரண்டா எல்லா டேட்டாவையும் ஜென்யூனா எல்லா டேட்டாவையும் இவங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசி ஷேர் பண்ணிக்கினா தான் இந்த ப்ராப்ளம் கம்மியாகும். ஆனா இந்த ப்ராப்ளம் முடியவே முடியாத ஒரு ப்ராப்ளம்.